நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்ப பிரச்சனைக்காக உங்க வீட்டு வாசல்ல போலீஸ் நிக்குது. உங்கள அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோன்னு சொல்றாங்க. எதுக்கு ஏன்னு கேக்கறதுக்குள்ள இதுல பெயில் கிடைக்காதுன்னு சொல்லி உங்கள கூட்டிட்டு போறாங்க. இது சரியா? வரதட்சணை மாதிரி ஒரு புகார் வந்த உடனேயே ஒருத்தரை கைது செஞ்சிட முடியுமா? இந்த மொத்த நிலைமையும் தலைகீழா மாத்துன ஒரு முக்கியமான வழக்க தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இது போலீஸோட அதிகாரத்துக்கும் ஒரு தனிநபரோட சுதந்திரத்துக்கும் நடுவுல நடந்த ஒரு பெரிய போராட்டத்தை பற்றியது. ஆமா, நாம பார்க்க போறது அர்னிஷ் குமார் எதிர் பீகார் அரசு வழக்கு. பாதுகாப்புக்காக கொண்டு வந்த ஒரு சட்டம் எப்படி சில சமயம் ஒரு ஆயுதமா தவறா பயன்படுத்தப்படுது, அதை சரி செய்ய உச்சநீதிமன்றம் எப்படி தலையிட்டு கைதுக்கான விதிகளையே மாத்தி எழுதிச்சுங்கிறத நீங்க இதுல புரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல இந்த கேஸோட பின்னணி என்னன்னு பாப்போம். அர்னேஷ் குமார் மேல அவங்க மனைவி வரதட்சணை கொடுமை புகார் கொடுக்கறாங்க. இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 498 ஏவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுது. உடனே போலீஸ் நம்மள அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு ஒரு பயம் வருது. அதனால அருணேஷ் குமார் முன்ஜாமீன் கேட்டு செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போறார். ஆனா இதுல பெயில் கிடையாதுன்னு சொல்லி அவரோட மனுவை நிராகரிச்சிடுறாங்க. செஷன்ஸ் கோர்ட்லயா? சரி, அதுக்கப்புறம் அடுத்த ஹைகோர்ட்டுக்கு போறார். அங்கேயும் அதே நிலைமை தான். அதே காரணத்தை சொல்லி ஜாமீன் மறுக்கப்படுது. நிஜமாவா? அப்ப கீழ்கோர்ட்ல எல்லாம் இந்த மாதிரி கேஸ்னு பார்த்த உடனேயே வேற எதையும் யோசிக்காம ஒரு மெஷின் மாதிரி ஜாமீனை தள்ளுபடி பண்ணிடுறாங்களா? இது வெறும் ஒரு தனிப்பட்ட நபர் பிரச்சனை இல்லையே, இது ஒரு சிஸ்டம் பிரச்சனை மாதிரி தெரியுதே. கரெக்ட், நீங்க சொல்றது ரொம்ப சரி. இங்க தான் அர்னேஷ் குமார் உச்ச நீதிமன்றத்துக்கு போறார். உச்ச நீதிமன்றம் இந்த வழக்க வெறும் ஒரு ஜாமீன் மனுவா பார்க்கல. அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவுபடுத்தினாங்க. போலீஸுக்கு ஒருத்தரை கைது செய்ய அதிகாரம் இருக்கிறதுக்கும் அந்த கைதை நியாயப்படுத்த ஒரு காரணம் இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு சொன்னாங்க. ஓ, அப்படியா? ஒரு போலீஸ் அதிகாரிக்கு ஒருத்தரை கைது செய்ய அதிகாரம் இருக்கலாம், ஆனா அதுக்கு ஒரு நல்ல காரணம் இருக்கணும்னு நீதிமன்றம் சொல்லுதா? இது பெரிய விஷயமாச்சு. இதை எப்படி அவங்க சட்டப்படி விளக்குனாங்க? இங்கதான் குற்றவியல் நடைமுறை சட்டத்தோட, அதாவது சிஆர்பிசியோட பிரிவு 41 உள்ள வருது. இந்த சட்டத்தின்படி 7 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கக்கூடிய குற்றங்களுக்கு ஒருத்தரை உடனே கைது செய்யணும்னு கட்டாயம் இல்ல. கட்டாயம் இல்லையா? ஆமா, சட்டம் கைது செய்யலாம்னு தான் சொல்லுதே தவிர கைது செய்ய வேண்டும்னு சொல்லல. அப்போ ஒருத்தரை கைது செய்யறதுக்கு முன்னாடி போலீஸ் என்ன செய்யணும்? ஒரு வரைமுறை இருக்கணுமே. இருக்கு. உச்ச நீதிமன்றம் ஒரு செக்லிஸ்ட் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. செக்லிஸ்டா? ஆமா, ஒருத்தரை கைது செய்யறது ஏன் அவசியம்? அதாவது அவங்க இன்னும் குற்றம் செய்யாம தடுக்கவா, இல்ல சாட்சியங்களை அழிக்காம இருக்கவா, இல்லனா முறையான விசாரணைக்கு அவங்க தேவைப்படுறாங்களான்னு காரணங்களை போலீஸ் எழுத்துப்பூர்வமா பதிவு செய்யணும். சும்மா கைது செய்ய முடியாது. ஒருவேளை கைது தேவையில்லைன்னு போலீஸ் நினைச்சா என்ன ஆகும்? அப்போ அந்த நபரை சும்மா விட்டுடுவாங்களா? அங்கதான் சிஆர்பிசி பிரிவு 41A ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. கைது தேவையில்லைன்னா சம்பந்தப்பட்ட நபருக்கு நேர்ல ஆஜராக சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ். சரி. ஆமா, அந்த நபர் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா அவரை அரெஸ்ட் பண்ணக்கூடாது. இது கைதுக்கு ஒரு பெரிய மாற்று. அது மட்டும் இல்ல, போலீஸ் கொடுக்குற அந்த செக்லிஸ்ட சரியா பார்க்காம கண்ணை மூடிட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்புற மாஜிஸ்ட்ரேட்டுகளையும் நீதிமன்றம் கடுமையா கண்டிச்சது. ஓஹோ, மாஜிஸ்ட்ரேட்டுகளுக்கும் இதுல ஒரு பொறுப்பு இருக்கு. நிச்சயமா, தனிநபர் சுதந்திரம் முதன்மையானதுன்னு அவங்க வலியுறுத்தினாங்க. கேட்கவே நல்லா இருக்கு. அப்போ இதோட தாக்கம் என்ன? இந்த அர்னேஷ் குமார் கைட்லைன்ஸ் வரதட்சணை வழக்குகளுக்கு மட்டும்தான் பொருந்துமா, இல்ல எல்லா வழக்குகளுக்கும் பொருந்துமா? இதுதான் முக்கியமான விஷயம். இது வரதட்சணை வழக்குகளுக்கு மட்டும் இல்ல, 7 வருஷம் வரைக்கும் தண்டனை கிடைக்கக்கூடிய எல்லா கிரிமினல் வழக்குகளுக்கும் பொருந்தும். இதோட நடைமுறை தாக்கத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆமா, பொதுமக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? பொதுமக்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, சின்ன குற்றங்களுக்கு உங்களை உடனே கைது செய்ய முடியாது. உங்களுக்கு 41A நோட்டீஸ் வந்தா விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க. அப்படி செஞ்சா உங்களை கைது செய்ய முடியாது. வக்கீல்களுக்கும் இது ஒரு முக்கியமான கருவி இல்லையா? அவங்க நீதிமன்றத்துல என்ன செய்யணும்? கண்டிப்பா. நீதிமன்ற காவல் விசாரணைக்கு ஒருத்தரை கொண்டு வரப்படும் போது வக்கீல்கள் போலீஸோட செக்லிஸ்ட கண்டிப்பா கேட்கணும். அதுல சரியான காரணங்கள் இல்லைனா அர்னேஷ் குமார் வழக்கை சுட்டிக்காட்டி நீதிமன்ற காவலை எதிர்க்கலாம். இது போலீஸோட வரம்பு மீறி அதிகாரத்துக்கு எதிராக கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. சுருக்கமா சொல்லணும்னா, கைதுங்கிறது ஒரு கடைசி நடவடிக்கையா தான் இருக்கணும், முதல் நடவடிக்கையா இருக்கக்கூடாதுன்னு இந்த தீர்ப்பு மொத்த சிஸ்டத்துக்கும் ஞாபகப்படுத்துது. நிச்சயமா, இந்த தீர்ப்பு தனிநபர் சுதந்திரத்துக்கு ஒரு பெரிய கவசத்தை கொடுத்திருக்கு. இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை. சட்டம் இவ்ளோ தெளிவா இருந்தாலும்
நிஜத்துல இது எந்த அளவுக்கு பின்பற்றப்படுது? இந்த வழிகாட்டுதல்கள் எல்லாம் வந்த பிறகும் போலீஸ் நம்மள தேவையில்லாம கைது செஞ்சிடுமோங்கிற பயம் சமூகத்துல இன்னும் இருக்குதா இல்ல குறைஞ்சிருக்கா? யோசிச்சு பாருங்க.